கூலி படத்தினுடைய படப்பிடிப்பு ஒரு பக்கம், வேட்டையன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடிஞ்சு அக்டோபர் 10ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. கூலி படத்தினுடைய படப்பிடிப்பில் பொதுவாக எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, ரஜினிகாந்த் இவ்வளோ வேகமாக இவ்வளோ எனர்ஜியாக இருக்காரே, அதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்க தான். ஏன்னா ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்தால் கூட பரபரப்புன்னு போகிறது, ஒரு வேகமாக பேசுறது, சொல்கிறது. சமீபத்தில் கூட ஒரு கலைஞானம் அவர்களுடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்துட்டு இருந்தார். ஏன்னா பைரவி படம் எடுக்கும் பொழுது, இவர் ஹீரோ வச்சு எடுக்கும் பொழுது, தேவர் ஃபிலிம்ஸ் சின்னப்ப தேவர் என்ன சொல்கிறாரு, அவனை வச்சு படம், யார் கலைஞானத்தை சொல்கிறார், அவனை வச்சு படம் எடுக்காத, அவன் வந்து வில்லன், ஹீரோ மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு, என் பேச்சு கேட்காம எடுக்கிறல்ல, முருகன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்னு சாபமே கொடுக்குறாரு. படம் எடுத்து முடிக்கிறாங்க, பைரவி ரிலீஸ் ஆகுது. முதல் ஆளாக போய் தேவர் தான் போய் தியேட்டரில் பார்க்குறான். பார்த்துட்டு வந்து, கலைஞானம் முருகன் உன் பக்கமாக இருக்கான்டா அப்படின்ட்டு சொல்கிறாரான். வந்து முருகன் உன் பக்கமாக இருக்கிறான், இவன் பெரிய ஆளாக வருவான், எழுதி வச்சுக்கோ அப்படின்ட்டு. அப்படியே நம்ம படத்துக்கு கால் ஷீட் வேணும், வர சொல்லு அப்படின்னு தேவர் ஃபிலிம்ஸில் ரஜினியை கூட்டும் போய் நிற்கிறேன். இப்போ தேவர் பார்க்குறாரு, உட்கார சொல்கிறாரு. ஒரு 3 படம் நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும்பா, என்ன சம்பளம் வாங்குற அப்படின்போது, எல்லாம் கலைஞானம் சார் தெரியும் அப்படின்னு அந்த வேகமான பேச்சு இருக்கு இல்லைங்களா, அதுதான் கலைஞானம் சொல்கிறார். வந்து எல்லாம் கலைஞானம் சார் தெரியும், நீங்கள் அவர்கிட்ட பேசிங்க அப்படின்னு அந்த சொன்ன வேகம், அந்த வேகம் இன்றைக்கி வரைக்கும் மாறலை அப்படின்னு. இந்த வேகம் எப்படி அப்படின்னா, 2011 அது 2011க்கு முன்னாடி ஏறக்குறைய ரஜினிகாந்தை யமன் வாயிலிருந்து மீட்டு கொண்டு வந்தாங்க. ஒரு சிங்கப்பூர் மருத்துவமனை, ராமச்சந்திரா மருத்துவமனையிலிருந்து மாறி சிங்கப்பூர் மருத்துவமனையில் அவருக்கு கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை நடந்து சென்னைக்கு வந்து, இனிமேல் ரஜினி வந்து அவரெல்லாம் ஆக்டிவாக இருக்கவே முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த சமயத்தில் 2011 ராணா படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு ரஜினிகிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படுது. அந்த சமயம் ராவன் அப்படின்னு ஷாருக் கானுடைய படம், அந்த படத்தில் ஏறக்குறைய ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸாக போய் நடிக்கிறார். ஷாருக் கான் என்னன்னா, அந்த படத்தை பெரும் பொருட்செலவில் எடுத்தாச்சு, அது வியாபாரத்திற்கு ரஜினி வந்து நடித்தா அது பெரும் உதவியாக இருக்கும், குறிப்பாக சவுத் இந்தியாவில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் அப்படின்னு விருப்பப்படுறாரு. அந்த ராவனில் நடிக்கிறார். எங்கே அந்த இனிமேல் ரஜினி முடியாதுன்னு சொன்னப்போ திரும்ப வந்து நடிக்குது. அப்புறம் அந்த படத்தை போய் தமிழ்நாட்டு ரிலீஸ் ஆகுது, பார்க்குறாங்க. ரஜினி ரசிகர்களுக்கு ஒன்றும் கொஞ்ச நேரம் தான் வந்து போனார், இல்லை தலைவர் ரொம்ப நேரம் வரல அப்படின்னு விட்டுறாங்க. அப்போ எந்த விழாவுக்கும் போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே வாக்கிங் போகணும், இந்த டயட்லாம் இருக்கணும், இந்த மாதிரியான ஒரு சார்ட் போட்டு வச்சுருக்காங்க. மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. அப்போ கொரோனாவுக்கு முன்னாடி வந்து மாஸ்க் இல்லாமல் வெளியே போகக்கூடாது, சீக்கிரம் இன்ஃபெக்ஷன் ஆகும். இப்படியா ஒவ்வொன்றா சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது எஸ்பி முத்துராமனுக்கு ஒரு விருது ஒன்று கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியமான விருது. அந்த விருதுக்கான அழைப்புதல் வந்து ரஜினி வீட்டுக்கு கொடுத்துட்டு போகிறாரு. எஸ்பிஎம் கொடுத்துட்டு போகிறாரு. எப்படியும் ரஜினி வரமாட்டார், வரக்கூடாது அப்படின்றதுக்காக முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ரஜினி உட்காந்து யோசனை பண்ணுறாரு. வந்து ஒரு எஸ்பி முத்துராமன் ஒருத்தர் இல்லைன்னா ரஜினிகாந்த் இன்னைக்கு இல்லை. அறிமுகப்படுத்துறது பாலச்சந்திரா இருந்தால் கூட ஒரு சூப்பர் ஹீரோவாக, சூப்பர் ஸ்டாராக அத்தனை படங்களை கொண்டு வந்தது எஸ்பிஎம் தான். அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் போகாமல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு கிளம்பி அந்த ஃபங்க்ஷனில் போகிறாரு. போனவுடனே ஃபங்க்ஷனே களை கட்டுது. மைக்கை பிடிக்கும் போது சொல்கிறார், அவர் வந்து என்னை தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. நான் என்ன சிவாஜியா, இல்லை என் நண்பர் கமலா, அவங்கெல்லாம் வந்து பிறவி நடிகர், நான் நடிக்க வந்தேன். எனக்கு தேவை இந்த வேகம். இந்த வேகம் என்றைக்கும் குறையக்கூடாது. கடன்னு போடுற இந்த வேகம் தான் எனக்கு வேணும், அது இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு நீ சொன்னது தான். அந்த வேகம் தான் இன்றைக்கு வரைக்கும் ரஜினி வந்து ஒரு உயிர்ப்பிப்பாக வச்சுருக்கு. இதில் முக்கியமான ஒரு விஷயம், 12 ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை தான் வரும். இது அதுதான் ரஜினியோட மிக முக்கியமான பர்த்டே, 12. அந்த சமயத்தில் வழக்கமாக ரஜினியோடைய பிறந்த நாளுக்கு ரஜினி ஊரில் இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி வந்து அப்போ பிரிண்ட் மீடியாவுக்கு ஒரு அறிக்கை ஒன்று வந்துடும். வந்து என் பிறந்த நாளுக்கு யாரும் வராதிங்க, எனக்கு வாழ்த்தை வந்து உங்கள் மனசுலேயே வச்சுக்கங்க, யாரும் வீட்டு முன்னாடி குவிஞ்சிடாதீங்க, யாரும் இதுக்காக வண்டி கட்டின்னு வந்துடாதீங்க, நான் ஊரில் இருக்க மாட்டேன், இமயமலையில் இருப்பேன், இல்லைன்னா மந்திராலயத்தில் இருப்பேன், தயவுசெய்து உங்கள் வாழ்த்து எங்கே இருந்தாலும் எனக்கு கிடைக்கும், வேணாம் அப்படின்னு. அது சொல்கிறதுக்கான காரணம் அப்புறம் நான் சொல்கிறேன். ஆனால் இந்த 12 இந்த சமயத்தில் வழக்கம் போல் வந்து அந்த போயஸ் கார்டனில் வந்து குவிஞ்சிடுறாங்க ரசிகர்கள், வந்து நின்றுடுறாங்க. எப்படியும் தலைவருடைய தரிசனம் இருக்கும் அப்படின்னு ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு வந்து இப்போ வந்து வாசல் அந்த கேட்டு பிடிச்சி நிற்கிறாரு இல்லைங்களா, அதே போல் வந்து நிற்கிறாரு. நின்று எல்லாரும் தலைவா தலைவா தலைவான்னு கத்துறாங்க, கதறாங்க.
அவருக்கு என்னென்னா இவர்களுடைய பிரார்த்தனை இருக்குல்ல, மருத்துவர்கள், மருந்து, இதையெல்லாம் தாண்டி இவர்களுடைய வேண்டுதல், அதுக்கு தான் வந்து ப்ரே பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் வந்து. அது இந்து மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், 3 மதத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் வந்து பௌத்த மதமாக கூட இருக்கட்டும், அவர்களுடைய வேண்டுதல் தான் என்னை வந்து இந்த அளவு கொண்டு வந்து நிற்குது. அந்த அன்பு அங்கே பார்க்குறாரு. அந்த சத்தத்தை என்ன சொல்கிறாரு, இது செக்யூரிட்டி ஏரியா, அதனால் சத்தம் போடாதீங்க, வந்தீங்களா அமைதியாக பாருங்கள், உங்களுக்கு அவங்க அன்புக்காக தான் வந்தேன், எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போயிடுங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். டிசம்பர் 13ஆம் தேதி நந்தனம் YMCA மைதானத்தில் ரஜினிக்கு தென் சென்னை மாவட்ட ரஜினி ரசிகர்கள் சார்பாக ஒரு மாபெரும் பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அதில் சரத்குமார், வாகை சந்திரசேகர், நமிதா, ஏகப்பட்ட பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. ரஜினி கலந்துக்கல, ஏன்னா கலந்து கூடாது அப்படின்னு ஒரு இது இருக்குது. பொதுவாக ஒரு பிறந்த நாளுக்கு எங்கேயுமே வெளியே தெரியல, ரஜினி இல்லாத ஒரு நிகழ்ச்சியாக அது நடக்குது. ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரையும் ரஜினியோட இது பேசியிருக்காங்க, அவருடைய அந்த மீண்டு வந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க, அவருடைய ஆரம்பகட்ட காலத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படுது. என்னன்னா, ரஜினி அழையா விருந்தாளியா கிளம்பி வந்துட்டாரு அப்படின்னு. மொத்த இதுவும் இது மீடியாவுக்கெல்லாம் அப்போ தெரிய ஆரம்பிக்குது வந்து. இப்போ இந்த மாதிரியான ஒரு யூடியூப் சேனல்கள், சோஷியல் மீடியாக்கெல்லாம் இல்லாத காலகட்டங்களில் பிரிண்ட் மீடியா, அப்புறம் சில சேனல்கள்லாம் பரபரன்னு ஓடி வராங்க. கண்டிப்பாக ரஜினி ஸ்பீச் இருக்குது, அதுதான் தலைப்புச் செய்தி. பிரிண்ட்லாம் ஓடுறதெல்லாம் நிறுத்தி வச்சு, போஸ்டர்லாம் அடிக்காதீங்க, பேனர்லாம் இது பண்ணாதீங்க, நிறுத்தி வைங்கன்ட்டு ரிப்போர்ட்டர்ஸ் வராங்க. வந்தவொடனே ரஜினி ஒரு பெரிய ஸ்பீச்சை ஒன்று கொடுக்குறாரு. என்னென்னா, நான் வந்து வருஷம் வந்து ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் கண்டிப்பாக ஊரில் இருக்க மாட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா, 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிறந்த நாளுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தாங்க, அவ்வளோ பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்தாங்க. அப்படி வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு திரும்ப போகும்பொழுது ஒரு விபத்தில் 3 ரசிகர்கள் இறந்து போயிட்டாங்க. அந்த 3 இறந்து போன அந்த அம்மாக்கள், அந்த தாய்மார்கள் என்னை பார்த்த கேட்ட கேள்வி வந்து இன்றைக்கி வரைக்கும் என் காதில் ஒலிச்சிருக்கு. அதை நான் என்னன்னு சொல்ல மாட்டேன். அது எனக்கு வந்து மனதளவில் பெரிய பாதிப்பு உண்டாக்கிடுச்சு அந்த கேள்வி. அதுலேருந்து முடிவு பண்ணேன், இனிமேல் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாதுன்னு. அதனால தான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நான் இமயமலை, மந்திராலயம், இப்படி எனக்கு எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கே போயிட்டு நான் தியானம் பண்ணிவிட்டு உட்காந்துருவேன் நான். ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான பிறந்த நாள். 12 தாண்டி என்னை மீட்டு கொண்டு வந்த அத்தனை ரசிகர்கள் இங்கே இருக்காங்க. வந்து மண்சோர் தின்னவங்க, அங்க பிரதட்சணம் பண்ணவங்க, ஒரு மசூதியில் வேண்டினவங்க, தேவாலயத்தில் நின்று மண்டி போட்டவங்க, உங்களுடைய பிரார்த்தனை தான் இன்றைக்கி ரஜினிகாந்த் தான் இன்றைக்கி வந்து நிற்கிறேன், உங்களுக்கு நன்றி சொல்கிற ஒரு விஷயந்தான் இது. அதே போல் வந்து அரசியலுக்கு வா, நான் அரசியலுக்கு அப்பால் பட்டவன் நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் அதுதான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து சரத்குமார், அப்போ ஏடிஎம்கேல இருக்கார், அதிமுகவிலேருந்து சரத்குமார் வந்திருக்காரு, திமுகவிலேருந்து வாகை சந்திரசேகர் வந்திருக்கார், ஒரு கோபாலபுரமும் போயஸ் கார்டனும் வந்திருக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? முக்கியமாக நான் ரொம்ப இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம், இவர் பேசுகிறது 12ஆம் தேதி, 10ஆம் தேதி என்னுடைய உயிர் நண்பன் காந்தி பெங்களூரில், எப்படி எனக்கு ராஜ்பகதூர் ஒரு நண்பனோ அதே போல் இன்னொரு நண்பன் வந்து காந்தி. அந்த காந்தி உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது, தேறி வந்துடுவான், நல்லா இருக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிறான், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. காந்தி தன் உடம்பில் உள்ள பிரச்சனையே வீட்டில் சொல்லாமல் இருந்திருக்கார். அதெல்லாம் ஒன்று கூடி ஒரு கட்டத்தில் அவருடைய உடல்நிலையை பாதிக்க வச்சிடுச்சு. அப்புறமா தான் தகவல் வந்தது, நல்லா தேறி இருந்தானோடனே இறந்து போயிட்டானோடனே எனக்கே மனசு ரொம்ப குத்தலாகி போச்சு. வேறு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருந்தோம்னா என் நண்பனை பழைச்சி வச்சுருக்கிறோமோ அப்படின்னு தோணுச்சு. அது ஒரு குற்ற உணர்வாகவும் மாறிச்சு. ஒரு நாள் முழுக்க என்னால் வந்து எந்த ஆக்டிவிட்டீஸும் என்னால் பண்ண முடியல. அப்புறம் என் ஒய்ஃபு, அப்புறம் மருத்துவர்கள், என் குடும்ப நல டாக்டர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காங்க, மனசை ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க, எல்லாரும் பிறக்கிறோம், ஒரு காலத்தில் இறந்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தத்துவத்தை எனக்கே சொல்ல ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து மறக்கணும், அவன் உங்களை பார்த்தா தான் எனக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு அதுலேருந்து மீளனத்துக்காக தான் இங்கே நான் வந்தது. நான் இதெல்லாம் மீறி எனக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லக்கூடிய ஒரு மேடையாக அந்த மேடை இருந்தது அப்படின்னு சொன்ன அந்த ரஜினி தான். அதன் பிறகு 2012 அவருடைய சினிமா கேரியர் வேறு மாதிரி மாறிச்சு. வந்து ஒரு 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 இதுவனுடைய எல்லைக்கே போயிட்டு திரும்ப வந்த பிறகு அவருடைய ரேஞ்சே வேறு மாதிரி ஆகிடுச்சு. தலைவர் 171, 172, 173 நடிச்சுக்கிட்டே இருக்காருன்னா ரஜினியோடைய அந்த எனர்ஜி, அதை தாண்டி காட் கிஃப்ட்டு தான் காரணம். இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த கூலி படப்பிடிப்பில் அவருடைய அந்த ஆக்டிவிட்டீஸ் எப்போவுமே அது மாதிரி தான்.
அதை பார்த்து எல்லாரும் ஆட்சிப்படுற ஒரு விஷயம் வந்து இந்த வயசில் இவ்வளோ ஒரு இதுவில் வந்து இப்படி ஒரு எனர்ஜியாக இருக்கிறது, கேரவேனுக்குள்ளே போகாமல் இருக்கிறது, வெளியே போட்டுன்னு ஒரு கொடையை மட்டும் பிடிக்க சொல்லியிருக்கிறது, ஒரு சீனியர் லைட்மேன்களை கூப்பிட்டு என்னன்னு கேட்குறது, என்ன பண்ணுறாங்க பசங்க, என்ன பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களான்னு கேட்குறது வந்து, அவர் நடிக்க வந்த காலத்தில் இருந்த மேக்கப் மேனை கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறது, அங்கே நடிக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள கூப்பிட்டு டிப்ஸ் கொடுக்குறது. குறிப்பாக என்னென்னா, ஒரு தவறான பழக்கத்தை தயவுசெய்து கொண்டு வராதிங்க. நான்லாம் அது பட்டு மீண்டு வந்திருக்கிறேன். தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம்னு அதை ஒரு பிரச்சாரமாகவே, ஒரு ஆலோசனையாகவே, யார் என்ன கேலி பண்ணாலும் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரார் வந்து ரஜினி. இப்போது சமீப கால மேடைகளில் அதை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரார். ஒரு ஒரு 10 கோடி ரூபாய் விளம்பரம் பண்ணால் கூட அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகாது. ரஜினியோட ஸ்பீச்சு அதை கேட்குறவருக்கு அதை கேட்டு நடக்கிறதுக்கு அளவுக்கு வந்து இன்றைக்கி ரசிகர்லாம் மாறி இருக்காங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரஜினியை நீங்கள் கண்டமேனிக்கு விமர்சனம் செய்கிறீர்கள். அந்த விமர்சனத்தை தாண்டி அவருடைய வயது, அனுபவம், இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் கருத்தில் வச்சுக்கணும் வந்து. ஏன்னா நம்ம குறிப்பாக இந்தியாவினுடைய ஒரு ஐக்கான் கூட சொல்லலாம். தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான நடிகர். இந்த வயசில் வந்து நடிக்கிறாரு, பணத்துக்காக நடிக்கிறார், அதை நடிக்கிற இதை நடிக்கிறாலும் அவர்கிட்ட இல்லாத பணமாக வந்து இன்றைக்கும் அவருக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்பொழுது விமர்சனம் பண்ணாதீங்க. தயவுசெய்து வயதுக்காக விமர்சனம் பண்ணாதீங்க, அவருடைய அனுபவத்துக்காக, சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு விஷயத்துக்காக விமர்சனம் பண்ணாதீர்கள் என்பதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.